நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிட்ட உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட் இல்லை உங்கள் கம்பெனி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் தெரியாது. அது ஒன்று ஆன்சர் தெரியலன்னு சொல்லும், இல்லை ஹலூசினேட் பண்ணி தப்பான ஆன்சர் நமக்கு கொடுக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ண தான் 2020 ஃபேஸ்புக்கில் ரேக் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பைப்லைன் இருக்கு. ஒன்று டேட்டா இன்ஜெக்ஷன் பைப்லைன், இன்னொன்று யூசர் கொரி பைப்லைன். டேட்டா இன்ஜெக்ஷன் பைப்லைனில் நம்ம எந்த டாக்குமெண்ட்ல கொஷின் கேட்கணுமோ அந்த டாக்குமெண்ட்டை டெக்ஸ்டா பிரிச்சுட்டு சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிச்சுடுவோம். இப்போ இந்த சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்ச சங்க்ஸை நம்ம எம்பெடிங் மாடல் கிட்ட கொடுத்து வெக்டாஸா கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ யூசர் கொரி பைப்லைன், இந்த பைப்லைன்ல யூசர் கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் வெக்டாஸா கன்வெர்ட் ஆகிட்டு ரிலேட்டட் பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வெக்டார் டேட்டாபேஸ்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். இந்த சர்ச் பண்ண பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டையும் யூசரோட கொஸ்டினையும் சேர்த்து ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்டா ரெடி பண்ணி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு அனுப்பும். அது நமக்கு ஒரு நல்ல ஆன்சரா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். என்னோட சேனல்ல டீடைல்டா ரேக் கோர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல ரேக்னா என்ன, எம்பெடிங்ஸ் மாடல் எதுக்கு யூஸ் பண்றாங்க, வெக்டர்ஸ்னா என்ன, வெக்டர் டேட்டாபேஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி மாடல் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வெக்டர் டேட்டாபேஸ் சூஸ் பண்ணணும்னு டீடைலா ஒரு சின்ன ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.